இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஸ்தோத்திரம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆமென், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், யாரு பிரச்சனையோ அவங்களுக்கு முகத்துக்கு அடிச்சிரு, அப்படியா சொல்லுது. பிலிப்பியர் 4:6 வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நம்முடைய தகப்பன் யார்? அல்லேலூயா. நம்முடைய ஃபெயிலியர், நம்முடைய ஃபவுண்டேஷனில் உள்ள மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம யார் பிரச்சனை படுத்துகிறாங்களோ அவங்களை முகமுகமாக எதிர்த்து. ஆமாம். நான் என்ன குறைஞ்சாளா? அது புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், நான் என்ன குறைஞ்சாளான்னு கேட்டு பிரச்சனையை நம்ம பேஸ் பண்ண நினைக்கிறோம், நம்ம எதிர்க்க நினைக்கிறோம், நம்ம அதை சரிபடுத்த நினைக்கிறோம், நம்ம அதை சீர்படுத்த நினைக்கிறோம். ஆமாம். அதனால ஆமென், என்ன நடக்குதுன்னா, பிரச்சனை மாறின பாடில்ல, பிரச்சனை ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாக பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய பிரச்சனைப்படுத்துகிற, கேடுண்டாக்குற, உன்னை குற்றப்படுத்துகிற, உன்னை சிறுமைப்படுத்துகிற சகோதரன் தான் நீ எதிர்கொள்ளுவதற்குரிய திறமை இருக்கலாம், சத்துவம் இருக்கலாம். ஆனாலும் நான் சரித கைகாண்ட சரி வராது, தகப்பனிடத்தில் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தியாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். தகப்பனுக்கு தெரியும், அவர் இந்த பிரச்சனையை கையாளுவார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென்.